பெரியவங்க தான் குழந்தைகளுக்கு முன்னுதாரணம். பெற்றோரா இருக்கிறதுன்னா செஞ்சு காட்டி விளக்கி சொல்லி முன்னாடி இருந்து வழி நடத்துறது என்பது அர்த்தம். உங்கள் குழந்தை தினமும் நீங்கள் செய்கிற விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசுகிறத செய்கிறத அப்படியே திருப்பி செய்யும். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை இந்த முதல் சில வருஷங்களில் இப்படித்தான் கற்றுக்கும். உதாரணத்துக்கு காலையில் எழுந்ததும் விஷ் பண்ணுறது, தூங்க போகிறதுக்கு முதல் குட் நைட் சொல்கிறது, எப்படி சேர்ந்து விளையாடணும், எப்படி சண்டை போடணும், அப்புறம் எப்படி மறுபடியும் சமாதானமாகணும்னு கற்றுக்கும். எப்போ சந்தோஷப்படணும், எப்போ வருத்தப்படணும், எது சிரிப்பு எது சீரியஸ்னு புரிஞ்சுக்கும். உணர்ச்சிகளை எப்படி கையாளணும், கஷ்டமான சூழ்நிலையில் தீர்வு காண கற்றுக்கும். தப்பு பண்ணுறது கற்றுக்கிறதுல ஒரு பகுதி தான். நல்ல முன்னுதாரணமான பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வழிமுறைகளையும் பாதுகாப்பையும் தன்னம்பிக்கையையும் கொடுப்பாங்க. தப்பு மற்றும் பலவீனங்களை எப்படி கையாள்றது என்பதும் ஒரு முன்னுதாரணம் தான். எல்லாமே சரியாக இருக்க முடியாது. பிழையை ஏற்று அதை சரி செய்கிறதையும் பழகிறது அவசியம். உங்ககிட்ட ஒரு விஷயம் தப்பாக நடந்தா ஏன் அப்படி ஆச்சுன்னு குழந்தைகிட்ட விளக்கிட்டு எப்படி சரியா செய்யலாம்னு சொல்லி கொடுங்க. கிண்டர்கார்டன் அல்லது ஸ்கூல் போகிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல். குழந்தைங்க அந்த தருணத்தை பயம் இல்லாமல் நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் எதிர்கொள்ள சப்போர்ட் பண்ணுங்க. அதோட ஸ்கூல் மற்றும் டீச்சர்ஸ் கூட நீங்கள் நல்லுறவை வச்சுக்கிட்டா குழந்தைகளுக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும். இதன் மூலமாக குழந்தைங்க டீச்சர்ஸை நம்பி ஆர்வத்தோட கற்றுக்க ஆரம்பிப்பாங்க.